பரலோகத்திலே வாசமாக இருந்து பூலோகத்தை கண்ணோக்கும் எங்கள் அருமையான தந்தை சுவாமி கத்தாவே, இந்த வேளையிலும் உம்முடைய சத்தியம் பரவ இருக்கின்ற இந்த வீடியோவை நல்லபடியாக செய்கிறதுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. அதே போல் இதை பார்க்கின்ற உலகளாவிய மக்களுடைய மனதிலே பரிசுத்த ஆவியை கொண்டு பேசும்படியாக வேண்டிக் கொண்டு எல்லாத்தையும் உம்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் சித்தமல்ல உம் சித்தமே நிறைவேறும் என்ற விசுவாசத்தோடு எங்களுக்காக கல்வாரி ரத்தம் சிந்தி மரித்த அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த உலகத்தில் இன்றைய காலத்தில் இந்த ஜெகோவாஸ் விட்னஸ் என்ற ஒரு குரூப்பை நாங்கள் பார்க்குறோம். யெகோவாவின் சாட்சிகள், யெகோவாவின் சாட்சிக்காரர். இந்த குரூப் இயேசு ஒரு படைக்கப்பட்டவராக, இயேசு ஒரு இறைவன் அல்ல ஒன்று உபதேசத்தை உபதேசிக்கிறது. அது மிகவும் தவறு, அது வேதத்துக்கு முரண். எதிர்வரும் காலத்தில் நீங்கள் அறியாத, உங்களுக்கு தெரியாத ரகசியங்களை நான் வெளியில் போட போகிறேன். இன்றைய நாளிலும் அதில் ஒரு பகுதியை உங்களுக்கு நான் எடுத்து உரைக்க போகிறேன். அதே நேரம் டுடேஸ் கிறிஸ்டியானிட்டி, இன்றைய கிறிஸ்தவம் என்ற ஒரு குரூப் உண்டு. இந்தியாவில் இயேசு ஒருவர் தான் இருக்கிறார், பிதாவோ பரிசுத்தாவியானவரோ இல்லை என்று அப்படி ஒரு குரூப் போதிச்சு கொண்டு இருக்கு. ஜோஷுவா, சரவணன், ஜஸ்வின் என்று 3 பேர். இவர்களுடைய உபதேசமும் தவறுன்றதை இன்றைய நாளில் நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். இவர்களும் ஒரு தவறான உபதேசத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 கூட்டமும் உண்டு. இந்த 2 கூட்டத்தை நம்புகிறவர்களுக்கு, அவர்கள் வேதத்தை நம்புவார்களாக இருந்தால் அவர்களுக்கு ரட்சிப்பு கிடைக்க போகிறது கிடையாது. அதனால் நான் முதலாவது பகுதியாக யெகோவான் சாட்சிக்கு வருகிறேன். இந்த யெகோவான் சாட்சிகள் இடையில் உருவாக்கப்படுகிறார்கள். ரசல் என்று ஒருவரால். இதில் இருக்கின்ற வினோதமான காரியம் என்ன தெரியுமா? அவர் மரிக்கும் வரையும் கூட இந்த சபையின் பேர் அவருக்கு தெரியாது. அவர் 1915 அவர் மரிக்கிறார். ஆனால் 1931 தான் யெகோவாவின் சாட்சிகள் என்ற ஒரு சபை, என்ற ஒரு சபையினுடைய பேர் வைக்கப்படுகின்றது. அது வரைக்கும் அவர்கள் பைபிள் மாணாக்கர்கள் என்று தான் இந்த உலகத்தில் அழைக்கப்பட்டார்கள், அல்லது ரசலுடைய அடியாட்கள் என்று. அப்படி அந்த காலத்தில் இருந்து இவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமென்றால், காலத்துக்கு காலம் இவர்களுடைய உபதேசம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. அதில் மிக பிரதானமான, இவர்கள் யெகோவா என்று பிதாவை அழைக்கின்ற பொழுதிலும் யெகோவாவினுடைய விரலினால் எழுதப்பட்ட 10 கட்டளைகளை குறித்து இவர்கள் என்ன கூறுகிறார்கள்? இப்போ நான் உங்களுக்கு ஒரு புத்தகத்தை காட்டப் போகிறேன். பரதீஸ் என்ற ஒரு புக். இது அந்த காலத்திலே அவர்களால் அச்சடிக்கப்பட்டது. இந்த புக் நீங்கள் பூமியில் பரதீசில் என்றென்றும் வாழலாம். இன்று இவர்கள் இதை பாவிப்பது இல்லை. இதனால் தான் நாங்கள் அவர்களுக்கு படித்து சொல்லுகிறோம், இந்த புத்தகங்களை ஒரு பக்கம் வைத்துட்டு வேதத்தை நம்புங்கள் என்று. என்றால் வேதம் என்றும் மாறவில்லை. பாருங்கள், இதுவும் சிவப்பில் தான் இருக்கிறது, இது இன்றும் மாறவில்லை. இந்த சிவப்பில் அடித்த இந்த புத்தகம் இன்று பாவிக்கப்படுவதில்லை. இந்த புத்தகத்திலே இவர்கள் 24வது அத்தியாயம், இந்த 24வது அத்தியாயம், நாம் 10 கற்பனையின் கீழ் இருக்கிறோமா, இதுதான் அவர்களுடைய தலையங்கம். அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள், 10 கற்பனைகள் உட்பட, ரைட், கொலோசியர் 2:13-14 குறிப்பிட்டு இயேசு அந்த நியாயப்பிரமாணத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார், 10 கற்பனைகள் உட்பட என்று பிராக்கெட்டிலே அவர்கள் தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். ஆகையால் இந்த புத்தகம் தெளிவாக கூறுவது என்னவென்றால், 10 கற்பனையை நாங்கள் கைக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பிறகு இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? அதுக்கு கீழே 9ஐ கைக்கொண்டால் காணும். அந்த ஒரு கற்பனையை தட்டுவதற்காக இந்த பொய்யை இந்த புத்தகத்தில் இருக்கிறார்கள். இது எப்படி பொய்யாகிறது என்றால், அடுத்த காவல் கோபுரத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த காவல் கோபுரத்திலே என்னிடத்தில் இதுன்ற தமிழும் இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது நான் உங்களுக்கு சிங்களத்தை மட்டும் காட்டுகிறேன். தசபணத்தை 10 கட்டளைகள். இந்த புத்தகம் 1997 டிசம்பர் 1 அடிக்கப்பட்டது. தெளிவாக பாருங்கள். இந்த புத்தகம் யெகோவான் சாட்சிகள் எல்லாருடைய கைகளிலும் இருக்கின்றது என்று. இந்த புத்தகத்திலே இவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், இந்த 10 கற்பனைகளை கிறிஸ்தவர்களாகிய இன்று நாங்கள் கைக்கொண்டால் எங்களுடைய வாழ்க்கை
எவ்வளவு மன மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த 10 கட்டில் இருக்கிற நியமனங்கள் கால வரம்பற்றவை. இந்த 10 கட்டளைகளை இயேசுவின் சீஷர்கள் மேற்கோள் காட்டினார்கள். அதைவிட என்ன கவலையான ஒரு காரியத்தை சொல்கிறார் தெரியுமா? இந்த 10 கற்பனையை குறித்த அறிவு கிறிஸ்தவர்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் இல்லை. இன்று இந்த 10 கற்பனையை கை கொண்டால் எங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு மகிழ்ச்சி உள்ளதாயும் பாதுகாப்பானதாய் இருக்கும் என்று அவர்கள் திட்ட தெளிவாக கூறுகிறார்கள். அப்படி என்றால் யோசியுங்கள், இந்த புத்தகத்தில் அது சிலுவையில் ஆணியடிக்கப்பட்டதென்றும் இதுக்கு முதல் வந்தது. ஆனால் இந்த புத்தகத்தில் இது நித்தியமானது என்று இவர்கள் சொல்லுவார்கள் என்றால், யெகோவாவின் விரலினால் எழுதப்பட்ட தேவ பிரமாணத்தையே இவர்கள் காலத்துக்கு காலம் மாறி போதிக்கின்ற இந்த கூட்டம் தேவனுடைய சபையாக இருக்க முடியுமா? யோசித்து பாருங்கள், எங்கே போய்கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் என்று. அதைவிட உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்லுகிறேன். நான் சுரேஷ் ராமச்சந்திரனுக்கும் ரூபனுக்கும் அவர்களுக்கும் ஒரு செய்தியை கொடுப்பதற்காக ஒரு வீடியோவை செய்தேன். அதில் முழங்கால் படியிட்டு பேசிய பிரதர் வின்சன் என்றவர் யெகோவான் சாட்சியைச் சேர்ந்தவர். என்னுடைய வாழ்க்கையிலே அநேக யெகோவான் சாட்சிகளை தேவனுடைய சபைக்கு என் மூலமாய் தேவன் எடுத்திருக்கிறார். நான் சந்தோஷத்தோடு இன்றைய சொல்லுகிறேன். இன்றைக்கு யெகோவான் சாட்சிகள் அந்தி கிறிஸ்துகள், அவர்கள் பாவிகள், அவர்களை வீட்டுக்கு எடுக்க வேணாம் என்று எத்தனையோ கிறிஸ்தவர்கள் சொல்லுகின்ற பொழுதிலும் என் வீட்டை வந்து அவர் தட்டிய பொழுது என் மனைவி திறந்தபடியினால் இன்று அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். ஆகியால் யெகோவான் சாட்சிகளுடைய உபதேசம் தவறை ஒழிய அந்த உபதேசத்தில் இருக்கிற சில மக்கள் அறியாமல் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கக்கூடாது. அதை நீங்கள் திட்ட தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். எங்கள் சபையின் உபதேசத்தில் இருக்கின்றது, ஒரு மனிதன் தவறை கூட அறியாமல் செய்வானாய் இருந்தால் அது அவனுக்கு பாவம் இல்லை. அதே இது வேதாகமத்தில் இருக்கின்றது. அப்போஸ்தலர் 17:30 சொல்லி இருக்கின்றது, அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டுமென்று எங்கும் உள்ள மனுஷர்களுக்கும் அவர் கட்டளையிட்டிருக்கிறார். ஸோ அறியாமல் ஒரு மனிதன் தவறில் இருக்கும் பொழுது அதை காட்டி அந்த மனுஷனை அந்த பாவத்தில் இருந்து எடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. பவுல் கூறுவது போல் இது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கின்றது என்று அவர் கூறுகின்றார். அந்த கடமையை நாங்கள் செய்வதில்லை. ஆகியால் யெகோவான் சாட்சிகளுடைய உபதேசம் எதிர்வரும் காலத்திலே இயேசு யார், பிதா யார், பரிசுத்த ஆவியானவர் யார், ஆதியாமத்தில் இருந்தே நான் இதை உங்களுக்கு காட்டிக்கொண்டு வரப்போகிறேன். இன்றைய நாளில் உங்களுக்கு வேதத்தில் இருந்து ஒரு அருமையான ரகசியத்தை எடுத்துரைக்கப் போகிறேன். இந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்பதை இந்த வேத புஸ்தகத்தின் 3 வார்த்தைகள் இருந்து காட்டப் போகிறேன். அதுவும் வேறெங்கும் இல்லை. ஆதியாகமம் 1 அதிகாரம் 1, 2, 3 பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியை உங்களுக்கு காட்டப் போகிறேன். எவ்வளவு ஒரு அற்புதம் என்று யோசியுங்கள். அதை ப்ரூவ் பண்ணுவதற்கு ஒரு வார்த்தையை அதிகாரத்தில் எடுத்து காட்டப் போகிறேன். நான் கூறியது உண்மை என்றதை இன்னும் நிரூபிப்பதற்காக. இவ்வளவு ஒரு அழகான புத்தகத்தை வைத்துக்கொண்டு இந்த யெகோவான் சாட்சிகளுடைய உபதேசத்தை நாங்கள் ஏன் நம்ப வேண்டும்? ஆனால் எங்களிடத்தில் ஒரு தவறு இருக்கின்றது. என்னென்றால் அவர்களை நாங்கள் சந்திப்பதில்லை. அதுதான் எங்களிடத்தில் இருக்க ஒரு பெரிய தவறு. இன்றைக்கு யெகோவான் சாட்சிகளை பார்த்து சிலர் திரத்துகிறார்கள் அல்லது பேச மறுக்கிறார்கள். அப்படி செய்யாதீர்கள். பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் நம்பி பேசுவீர்களாக இருந்தால், இந்த வேத புத்தகத்தை தெளிவாக படிப்பீர்களாக இருந்தால், இயேசுவோடு உங்களுக்கு ஒரு நெருங்கிய சம்பந்தமாக இருக்குமானால், எந்த அசுத்தமுள்ள மனிதனையும் உங்களால் அவர் பக்கம் திருப்ப முடியும். சமாரிய ஸ்திரீ என்ற ஒரு பெண் வேதத்தை படிக்காமல், வேத பிரசங்கத்தை கேட்காமல், தன் வாழ்க்கையில் இருந்த தவறை கண்டவுடன் அந்த முழு ஊரையும் இயேசுவிடம் என்று கொண்டு வந்தாள் என்று சொன்னால், நாங்கள் எவ்வளவு வெட்கப்பட வேண்டும் எங்களுடைய ஊழியத்தை நினைத்து. சிந்தித்து பாருங்கள். ஆகையால் இப்பொழுது நாங்கள் வேதத்திலிருந்து பார்ப்போம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 1வது வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்போ சிருஷ்டிகர்த்தர் நம்முடைய தேவன், பிதாவாகிய தேவன் என்பதை எல்லா கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள். பிதாதான் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்று. இப்பொழுது நான் 2வது வார்த்தைக்கு கடந்து போகிறேன். பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர்
ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். என்ன அழகண்டு பாருங்க. பரிசுத்த ஆவியானோர் வாரார் அடுத்த வசனத்தில். முதலாவது வார்த்தையை நாங்கள் பார்த்தோம் பிதா, இரண்டாவது வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம் பரிசுத்த. இதை போய் நாங்கள் புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் தேட தேவையில்லை. வேதத்தை திறந்தவுடன் வருகின்றது. இவ்வளவு அழகட்டு யோசியுங்கள். இந்த வேத புத்தகம் இப்பொழுது எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து. ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து. மூன்றாவது வார்த்தைக்கு நாங்கள் கடந்து வரப்போகிறோம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் என்னத்தை உருவாக்கினாராம்? வெளிச்சத்தை. இந்த வெளிச்சம் யார்? இந்த வார்த்தையை எடுத்து பவுல் புதிய ஏற்பாட்டிலே ஒரு வார்த்தை எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். நாங்கள் அதை உங்களுக்கு வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். பாப்போம் இந்த வெளிச்சம் யார் என்று பவுல் கூறுகிறார். நாங்கள் அந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெளிவாக புரியும் பவுல் யாரை கூறுகிறார் என்று. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசியாதபடி பிரபஞ்ச தேவனானவர் அவர்கள் மனதை குருடாக்கினார். இது 4 பிசாசு இந்த வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்காதபடி உங்கள் மனதை குருடாக்குறானாம். இனித்தான் அந்த 6வது வசனத்துக்கு வரப்போகிறேன். நான் 4வது வசனத்தை வாசித்தேன். இப்போ 6ஐ வாசிக்கப் போகிறேன். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். இந்த இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க கடவது என்று சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள அந்த மகிமையின் அறிவாகி ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். இவ்வளவு அழகண்டு யோசிங்க. அந்த ரட்சிப்பின் ஒளியையும் கொடுப்பது இயேசுவான். அப்போ முதலாவது தேவன் வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது என்று சொல்லும் பொழுது அவர் என்னத்தை சொல்லுகின்றார்? வார்த்தை. அவரிடத்தில் இருந்து வார்த்தை புறப்படுகின்றது. அந்த வார்த்தையாகிய இயேசுதான் அந்த வெளிச்சம். அந்த வெளிச்சம்தான் ரட்சிப்பின் வெளிச்சம் என்றதையும் பவுல் எழுதியிருக்கிறார். ஆகையால் ஆதியிலே வெளிச்சம் கொடுத்ததும் இயேசு, ரட்சிப்பின் வெளிச்சம் கொடுத்ததும் இயேசு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. என்ன அழகண்டு யோசிங்க. ஆகையால் முதலாவது வார்த்தை பிதாவுக்கும், 2வது வார்த்தை பரிசுத்தாவிக்கும், 3வது வார்த்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த வேதம் வழங்குகின்றது. அதனால்தான் 26வது வசனத்தை நாங்கள் அதே வேத புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது வேதம் தெளிவாக சொல்லுகின்றது. பின்னும் தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. நமது சாயலாக நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்றார். ஏன்? அங்கு பிதா, குமாரன், பரிசுத்தாவி மூவரும் இந்த சிருஷ்டிப்பில் பங்கு கொள்வதினால். இவ்வளோ அழகண்டு யோசியுங்கள். இந்த பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்றது உண்மை என்பதும், இதுதான் தேவ குடும்பம் என்பதும் யோவான் சாட்சிகளுக்கு நாங்கள் என்ன அழகாக எடுத்துரைக்கலாம். ஆகையால் எதிர்வரும் காலத்திலே உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கும் இந்த செய்தியையும் இந்த வீடியோவையும் நீங்கள் அனுப்பி வையுங்கள். தொடர்ச்சியாக இந்த வேதத்தில் உள்ள அவர்களுடைய பொய்யான உபதேசங்கள், அவர்களுக்கு எப்படி நீங்கள் வேதத்தை படிப்பிப்பது, சகல காரியங்களை ஒன்றன் பின் ஒன்றாக அக்கு வேறு ஆணி வேறாக நான் உங்களுக்கு எடுத்து கூறப்போகிறேன். அதன் மூலமாய் எத்தனையோ யெகோவான் சாட்சிகள் கூட இன்று எங்கள் சபையில் சேர்ந்திருப்பது போல உங்கள் சபையிலும் சேரப்போகிறார்கள். அதற்கு நீங்கள் தேவனிடம் முழங்கால் படியிட்டு ஜெபித்து அவரிடத்தில் வேண்டுங்கள். இந்த வெளிச்சம் எங்களுக்கு வந்து அந்த சத்தியத்தை நாங்கள் படித்து மற்றவர்களுக்கும் இதை கொடுக்க வேண்டும் என்று. அடுத்ததாக இந்தியாவில் இன்றைய கிறிஸ்தவர்கள் என்று இயேசு மட்டும் தான் இருக்கு. இந்த உலகத்தில் உள்ள எல்லா சபைகளும் மூவரை குறித்து பேசுகின்றது, கடவுள் ஒருவர் என்று ஒரு பொய்யான உபதேசத்தை கொண்டு அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இந்தியாவில் உள்ள எல்லா ஊழியர்களுக்கும் சவாலாக பேசுகிறார்கள். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? ஒருவரும் அவர்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்க இந்தியாவில் முன்வரவில்லை.
ஆனால் நான் இலங்கையிலிருந்து முன் வருகிறேன். நான் அவர்களோடு தொலைபேசியில் பேசினேன். அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதிலளித்தேன். ஆனால் அவர்கள் சொன்னார்கள், தாங்கள் மறுபடியும் அந்த ஜெஸ்வின் சொன்ன நான் வேதத்தை படித்து வருகிறேன் என்று. ஆனால் அவர்கள் தங்கள் பொய்யான உபதேசத்தை விடவில்லை. முதலாவது நான் அவர்களிடத்தில் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? நீங்கள் மற்றவர்கள் வேதத்துக்கு மாறாக போதிக்கிற எத்தனையோ காரியங்களை சொல்லுகிறீர்கள். ஒரு சில காரியங்கள் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நீங்கள் எந்த சபை? இந்த உபதேசம் எங்கிருந்து உருவானது? நீங்கள் சொல்லுவீங்கள் பைபிளிலிருந்து தான் எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இந்த உபதேசத்தை எங்கிருந்து பெற்றீர்கள்? உங்களுடைய திருச்சபை நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாக இந்த உலகத்தில் இருந்ததா? நீங்கள் உபதேசிக்கிற இந்த உபதேசம் எந்த புத்தகத்தில் நீங்கள் பைபிளை கொண்டு இது இப்படி இருக்கின்றது, இதை உபதேசிக்கிறோம் என்று நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள்? நீங்கள் ஒரு கூட்டமாக சேர்ந்து ஒரு யூடியூப் சேனலை திறந்து அந்த யூடியூப் சேனலிலே உங்களுக்கு தெரிந்த வேதாம சத்தியத்தை நீங்கள் 3 பேரும் சேர்ந்து படித்து அதை வெளியிட்டு கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவு தவறென்று யோசித்து பாருங்கள். உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கின்றது? உங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை கொடுத்தவர் யார்? எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படி ஒரு உபதேசம் இக்காலத்தில் இருக்கின்றது. அப்படி ஒரு உபதேசம் இந்த வேதத்திலே இல்லையே. வெளிப்படுதல் சுவிசேஷத்துக்கு போய் பாருங்கள். பிதாவானவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், வலது பாரத்தில் இயேசு வீற்றிருக்கிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துக்கு போய் சென்று பாருங்கள். நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பும் அதை மறந்து விடாதீர்கள். நாங்கள் அந்த வசனத்தை வாசித்தே பார்ப்போம். அப்போ தான் உங்களுக்கு அது விளங்கும் என்று நான் யோசிக்கின்றேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் நாங்கள் வாசிக்கப் போகிறோம். அப்போ உங்களுக்கு விளங்கும் இயேசுவானவர் இந்த உலகத்தில் என்ன வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறார் என்று. 27 வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15:27. சகலத்தையும் அவரது பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்படவில்லை என்று சொல்லியிருக்கும் போது, சகலதையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாக இருக்கின்றது. அதாவது பிதா எல்லாத்தையும் இயேசுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது, அவர் கீழ்ப்படவில்லையா? 28. சகலதையும் சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகதிலும் சகலமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலதையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். இவ்வளவு அழகண்டு பாருங்கள் இந்த வேதம். அதாவது ரட்சிக்கப்பட்ட பின்பும் இயேசு பிதாவுக்கு கீழ்ப்பட்டிருப்பார் என்று இந்த வேதம் திட்ட தெளிவாக சொல்லுகின்றது. அப்படியானால் நீங்கள் இயேசு ஒருவர் தான், பிதா இல்லை, பரிசுத்த ஆவி இல்லை என்று அப்படியானால் நீங்கள் என்ன ஆவியோடு வேலை செய்கின்றீர்கள்? வடிவா சிந்தியுங்க. இந்த காரியத்தை மறுதலிக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. இயேசுவின் ஞானஸ்தானத்தின் பொழுது அவர்கள் உதாரணம் காட்டுறார்கள். அதை சும்மா விளங்குவதற்காக இங்கிருந்து ஒரு சத்தம் வந்தது. யார் ஐயா உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி தந்தது? நீங்கள் எந்த வேதத்திலிருந்து இந்த காரியங்களை எடுத்து போதிக்கிறீர்கள்? ஆகையால் உங்களுக்கு ஒரு திறந்த ஓப்பன் சேலஞ்சை நான் விடுகிறேன். நீங்கள் எப்பவும் உங்களுடைய கருத்துக்களை எடுத்துரைக்கலாம். நேருக்கு நேராக நாங்கள் பேசுவோம். அல்லது நீங்கள் அங்கிருந்து பேசப் போகிறீர்கள் என்றால் நான் ரெடி. உங்களுடைய உபதேசம் தவறான் என்பதை நாங்கள் திட்ட தெளிவாக இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டுவோம். என்றால் இது தேவனுடைய சபை. எங்களுக்கொன்று சபை ஆதியிலிருந்து வருகின்றது. எங்களுக்கொன்று உபதேசம் வேதத்திலிருந்து ஆதியிலிருந்து எங்களுக்கு திட்ட தெளிவாக கொடுத்துரைக்கப்பட்டு வருகின்றது. அதில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற காரியம் திட்ட தெளிவாக இருக்கின்றது. ஆகையால் நீங்கள் உங்களுடையது தவறானது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் வரையும் உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல ஆயத்தமாக இருக்கிறோம். இதில் ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் ஆயத்தமா? இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம்.